பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தயவு மிகப்பெரியது. தேவனின் தயவு நமக்கு நன்மைகளை தரும். ஆயினும் தேவனின் தயவு நமக்கு நன்மையானதை தரும் என்பதற்காக தாவீது இதை குறிப்பிடாமல் அவருடைய தயவே மிகப்பெரியது என குறிப்பிட்டு எழுதுகிறார். அப்படி என்றால் தேவ தயவினால் இவன் உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் அடைகிறவனாய் அல்ல, தேவன் நம்மீது பாராட்டுகிற தயவை கொண்டு தேவனையே அடைகிறவனாய் அவன் இருக்கின்றான். இப்படியாய் அவன் தேவனை அடைகின்ற பொழுதும் அவரை அணுகுகின்ற பொழுதும் அதன் நிமித்தமாய் அவன் பெறுகின்ற அந்த ஆவிக்குரிய உணர்வும் அனுபவமும் மிகுந்த நலமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாய் இதை குறிப்பிட்டு எழுதுகிறான். ஆகவேதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அதாவது உணர்ந்து அனுபவியுங்கள் என அவன் கூறியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆம், தேவ தயவு நமக்கு நன்மைகளை தரும். யாக்கோபு ஏசாவிடத்திலே தான் பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் விவரித்து கூறும் பொழுது எல்லாம் தேவன் தனக்கு பாராட்டின தயவு என குறிப்பிடுகிறான். இங்கே அதே தயவை தாவீது தேவனிடத்தில் நெருங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறான். இப்படிப்பட்டதான தேவ தயவு நம்மீதும் இருக்கின்றபடியினாலே தொடர்ந்து அவரண்டை அனுதினமும் நெருங்கி ஜீவிப்போம். இந்த ஐக்கியம் நம் காயங்களை கட்டும். இந்த இணக்கம் நம் பிணக்கங்களை மறக்கும்படி செய்யும். தேவனோடான நமது இன்பம் இன்னல்களை இல்பொருளாக்கும். தொடர்ந்து அவர் சமூகத்தை சார்வோம், இன்றைக்கே சேர்வோம். அவர் தயவு நமக்கு நிச்சயம் நல்லது. God bless you abundantly.